வேதனையோடே பிள்ளை பெறுவாய். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஸ்திரீயானவள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தாள். தேவனாகிய கர்த்தர் அவளுக்கும் தம்முடைய நீதியான தண்டனையை கொடுக்கிறார். ஸ்திரீயானவளுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தமும் உண்டாகும். அவளுடைய வருத்தத்தில் ஒன்றை பற்றி இங்கு விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கர்ப்பவதியாய் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவளுடைய வேதனையை பெருக பண்ணுவார். அவள் வேதனையோட பிள்ளை பெறுவாள். பிள்ளை பெறும்போது அவளுக்கு வேதனையும் பயமும் உண்டாகும். பாவத்தினால் இந்த பிரபஞ்சத்தில் வேதனையும் வருத்தமும் பயமும் பிரவேசித்திருக்கிறது. நம்மிடத்தில் பாவமும் அக்கிரமமும் மீறுதலும் இல்லை என்றால் நமக்கு வேதனை இருக்காது. நாம் பாவத்தை அறியாதவர்களாய் இருப்போம் என்றால் வேதனையையும் அறியாதவர்களாய் இருப்போம். ஸ்திரீயினுடைய வேதனையை தேவனாகிய கர்த்தர் பெருக்க பண்ணுவதாக சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் பெருகும்போது நம்முடைய வேதனைகளும் பெருகும். ஸ்திரீயானவள் பிள்ளை பெறும்போது வேதனையோட பிள்ளை பெறுகிறாள். அவளுடைய பாவங்கள் பெருகும்போது அவளுடைய பிள்ளை பேற்றின் போது அவளுக்கு வேதனையும் பெருகும். அவளுடைய பிள்ளைகள் துன்மார்க்கராயும் மதியீனராயும் இருக்கும்போது ஸ்திரீயானவளுடைய வேதனைகள் மிகவும் அதிகரித்திருக்கும். அவளுடைய இருதயத்தில் சுமக்க முடியாத பாரம் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லுகிறார். ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது தேவனுடைய பிரமாணம். கீழ்ப்படிதல் ஸ்திரீகளின் கடமை. ஆனால் ஸ்திரீகளுக்குள்ளே பாவம் பிரவேசிக்கும் போது புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமை அவளுக்கு தண்டனையாக இருக்கும். ஸ்திரீயினிடத்தில் பாவம் இல்லை என்றால் அவள் தன் புருஷனுக்கு சந்தோஷமாய் கீழ்ப்படிவாள். அநேக ஸ்திரீகள் தங்கள் புருஷரை குறித்தும் தாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதை குறித்தும் முறுமுறுக்கிறார்கள், முறையிடுகிறார்கள். தேவன் தடை பண்ணின விருட்சத்தின் கனியை ஏவாள் புசியாதிருந்தால் அவள் அந்த கனியை தன் புருஷனாகிய ஆதாமுக்கு புசிக்க கொடுக்காதிருந்திருந்தால் ஸ்திரீயானவளுக்கு இப்படிப்பட்ட முறுமுறுப்பும் முறையிடுதலும் இருக்காது. ஸ்திரீயானவள் தன்னுடைய பாவத்தினால் தன் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் அவனை அசட்டை பண்ணுகிறாள். ஆனாலும் புருஷன் தன் மனைவியை ஆண்டு கொள்கிறான். இதனால் குடும்பத்திலே தேவனுடைய அன்பின் பிரமாணத்திற்கு இடம் இல்லாமல் போகிறது. புருஷனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அடக்க நினைத்து தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவது தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்புக்கு ஏவாளின் பாவமே காரணம். தேவன் ஸ்திரீயானவளை கோபத்தோடு தண்டித்தாலும் தேவனுடைய கோபத்திலே அவருடைய இரக்கமும் கிருபையும் வெளிப்படுகிறது. ஸ்திரீயானவளுக்கு வேதனை உண்டாகும். ஆனாலும் அந்த வேதனையோட அவள் பிள்ளை பெறுவாள். பிள்ளை பிறந்த பின்பு அவள் தன் வேதனையை மறந்து விடுவாள். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். யோவான் 16:21. தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயானவளுக்கு சொல்லுகிற தண்டனை அவளுக்கு சொல்லப்படும் சாப வார்த்தைகள் அல்ல. அவளை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் அல்ல. அவளை தண்டித்து திருத்த வேண்டும் என்றும் அவள் தன் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றும் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இதற்காகவே அவள் கர்ப்பவதியாய் இருக்கும்போது அவளுடைய வேதனையை மிகவும் பெருக பண்ணுகிறார். அவளும் வேதனையோட பிள்ளை பெறுகிறாள். பிள்ளை பெறுவது சாபம் அல்ல. மனுஷன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக தேவன் அவர்களை பலுகி பெருகி பூமியை நிரப்புமாறு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் பிள்ளை பெறும்போது வேதனையும் பெருகுகிறது. 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு நித்திய காலமாக பிள்ளைகள் பிறக்கும். புதிய பூமியில் சாபங்கள் எல்லாம் அகற்றப்படும். அக்காலத்தில் பிள்ளை பெறும்போது வேதனை இராது. தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி,
உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும். ஏவாள் ஒரு நல்ல பாடத்தை படித்து கொண்டாள். அவள் செய்த தவற்றிற்கு அவளுக்கு ஏற்ற தண்டனை கிடைத்திருக்கிறது. ஆகையினால் இனிமேல் வரப்போகிற காலங்களில் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி ஜீவிப்பாள். தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றும் சொல்லுகிறார். புருஷன் இப்பொழுது தன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்.